அவங்க 3 பேரும் எதுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க? ஒருவேளை டிக்கிய திறந்து பாத்துருவாங்களோ? ஐயோ, வாயை மூடுங்க. டேய் மனு, நமக்கு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தாண்டா டைம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த காருக்குள்ள இருக்கிற 2 டெட் பாடியையும் டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். சரிம்மா, நீ கவலைப்படாம எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஆமா ராணி, உனக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்து பாக்கும்போது நீ அந்த நிலைமையில இருந்த. அப்புறம் உனக்கு பேச்சும் வரலையே, என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னா, ராணி, இவ்வளவு நடந்திருக்கு. முதல்ல இந்த விஷயத்த சித்தார்த்துக்கு போன் பண்ணி சொல்லுமா. இந்தா என் போன்லயே பேசு. என்ன திடீர்னு இவரோட நம்பர்ல இருந்து கால் வருது? இவர் எதுக்கு பண்றாரு? ஹலோ ஹலோ தாடிகாரா, நான் ராணி பேசுறேன்யா. என்ன ராணி, எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அது என்ன நடந்துச்சுன்னா, ராணி, இப்போ உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்லையா, நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி ராணி, இங்க பாரு, நடந்த எதையுமே தாத்தா பாட்டி கிட்ட சொல்லாத. அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்பவே பயந்துருவாங்க. இப்ப நீ என்ன பண்றனா, அவங்கள கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். சரியா, நான் வீட்டுக்கு போறேன், நீ வந்துரு. சரி. இந்தாங்க, நம்மள கிளம்பி வீட்டுக்கு போக சொன்னாரு. அவரும் வீட்டுக்கு வந்துடுறாராம். வாங்க நம்ம போலாம். சரிம்மா, வண்டியில இரு. போமா. இவங்க எங்கம்மா போறாங்க? எங்க போறா நமக்கு என்னடா? தம்பி, அந்த ஆளு எங்கயாவது போயிட போறாரு. ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா நீங்க போங்க. எப்படியோ எல்லாம் சரியாயிடுச்சு. நல்ல வேலை ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகல. உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா ராணி, நானும் பெரியப்பாவும் உன்னை ரூம்ல வந்து பாக்கும்போது நீ ஒரு மாதிரியா இருந்த. என்ன பண்றதுன்னே தோணல. நல்ல வேலை, உனக்கு ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் ஆகல. உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் எப்பயும் உன் கூடவே இருக்கு போல. இத பாருமா ராணி, ஆமா தானே பெரியப்பா? கரெக்ட்.